நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், போன வருஷம் வந்து 11ஆம் மாதம் டிட்வா புயல்னால் ஏற்பட்ட பெரிய பாதிப்பு வந்து நமக்கு தெரியும். அந்த பாதிப்பில் வந்து நிறைய சேதங்கள் வந்து நடந்துருந்துச்சு. அதில் வந்து எங்கள் வீட்டில் முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னு சொன்னால், எங்கேயோ இருந்து ஒரு நாய், அது ஒரு சின்ன நாயில் பெரிய நாய் என்ன செஞ்சுன்னா எங்கள் அப்பாவோட வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் அது இருக்குது. எங்களை அதோட ஒரு ஃபேமிலி மெம்பராக நினச்சி எங்கள் வீட்டில் தான் இருக்குது. நாய்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு சொன்னால், சில நாய் வந்து என்னன்னா ஒரு சின்ன பூனை இல்லாட்டி இன்னொரு நாய்க்குட்டி அது பக்கத்தில் போனால் விடாது, கடிச்சு கொண்டுரும். அப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து படின்னு சொல்லி ஒரு நாய் வளர்த்தோம். முன்னே அது இறந்துருச்சு. இப்போ சோஷியல் மீடியாவில எல்லாம் நான் அதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். படியை பற்றி 3 நாள் நாங்கள் என்ன செஞ்சோம்னா நினச்சி அழுதுட்டு இருந்தோம். அவ்வளோக்கு எங்கள் ஃபேமிலியோட ஒரு ஒன்றி வாழ்ந்த ஒரு உயிரினம் அந்த நாய். அதுக்கு பிறகு இந்த டிட்வாவில் எங்களோட அப்பாவோட இந்த நாய் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ இருந்து ரொம்ப எங்களோட நெருங்கி பாசமாக பழகிற ஒரு ஜீவன். ஆரம்பத்தில் குறைக்காது, எதுவுமே செய்யாது. ஆனால் இப்போ யாரையும் வீட்டு பக்கம் விடாது. எங்களோட படி வந்து இதை பூனை நாய் அதெல்லாம் கிட்ட விடாது தானே. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர்கிட்ட பூனை நாய் எல்லாமே போயிட்டு பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கும். இவர் பேசாமல் இருப்பார். இப்போ இருந்து இந்த நாய் வந்து எங்களோடயே இருக்குது. சில ஜீவன்கள் வந்து சில விஷயங்கள் வந்து கடவுள் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அதை எந்த வழியிலையாவது கொடுப்பாரு. நாங்கள் எங்களோட படி வந்து செத்துருச்சுன்னு அதுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த நேரம் எங்களுக்காக கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் அந்த நாய். ஸோ உங்களுக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்கும், எதிர்பாராத நேரத்தில் நடக்கும். ஸோ அதனால் இது நடக்கலை அது நடக்கலைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. லைஃப்பை வந்து அது போக்கில் வந்து போக விட்டிங்கன்னா நடக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும்.